Subscribe for more content. Hello student, good morning. நீங்க நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.8ல third sumல second point. கொடுத்திருக்க சம்ம நம்ம டிவைட் பண்ண போறோம். x power 4 minus 8x cube plus mx squared plus nx plus 16. இப்போ இங்க x power 4னால நம்ம இங்க x squared அதே x squared இங்க எழுதிக்கிறோம். இப்போ x into x x squared into x squared என்ன வரும் x power 4 அதாவது x into x பவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் 2 plus 2னா 4னு வரும். ஸோ இப்போ இங்கே சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம் எடுத்து எழுதிக்கிறோம் கீழே 8x cube plus mx squared. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2x ஸ்கொயர்னு வரும். இந்த 2x ஸ்கொயரை எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 8x cube வரும் அப்படின்னா 4 போடலாம். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே என்ன சிம்பிள் இருக்குது ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு போட்டால் இங்கே மைனஸ் வரும். அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. அப்போ இங்கே வெறும் எக்ஸ் மட்டும்தான் போடணும். பவர் குறைஞ்சிட்டே வரணும் எக்ஸ் டேர்மோட பவர். அப்போ ப்ளஸ் இப்போ பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 into 4 8 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு இதே நம்பரை தான் இங்கேயும் நம்ம எழுதிக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் 4 4 என்ன வரும் 16x ஸ்கொயர்டு. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா மைனஸ் இருக்கு இங்கே ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கேயும் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன எழுதலாம் இதை m minus 16 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து இங்கே எழுதணும் nx plus 16. இந்த 2x ஸ்கொயர்ன்றது நம்ம ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணதான். அதாவது எக்ஸ் ஸ்கொயரை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் 2x ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த 2x ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். திரும்ப நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இந்த 4ஐ மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8xன்னு வரும் 4. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் 16 இருக்கு. இப்போ எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ 16 கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம இங்கே நம்பர் போட்டுக்கலாம். அப்போ இங்கே 4 போடலாம். இப்போ இங்கே 4 போட்டோம்னா 4 into 2 என்ன வரும் 8x ஸ்கொயர்டுன்னு வரும் 8x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 4 into 8 அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் மைனஸ் 8 4s are 32x ப்ளஸ் 4 into 4 என்ன வரும் 16. இப்போ நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே மைனஸ் ஏன்னா ப்ளஸ் 8x ஸ்கொயர் இருக்குது நம்ம மைனஸ்னு போடணும். மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ்னு போடுறேன். இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ்னு போடுறேன். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும் 16 ப்ளஸ் மைனஸ் 16 கேன்சல் ஆகிடும். இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கும். அதாவது m minus 16 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த சிம்பிளை தான் எடுக்கணும் மைனஸ் 8x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணலாம். இங்கே m minus 16 மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ m ரெண்டுமே மைனஸ்ன்றனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன வரும் மைனஸ் 24ன்னு வரும் ஈக்குவல் டு 0. ஸோ m ஈக்குவல் டு மைனஸ் 24 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது ப்ளஸ் 24ஆக மாறும். ஸோ எம்மோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு nx ப்ளஸ் 32x ஈக்குவல் டு 0. nx ஈக்குவல் டு ப்ளஸ் 32x அந்த ஈக்குவல் டு கன்சிடர் போனால் மைனஸ் 32x. ஸோ இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ n ஈக்குவல் டு மைனஸ் 32. அதாவது nx ஈக்குவல் டு nx plus 32x. இந்த சிம்பிள் எடுக்கக்கூடாது. இந்த சிம்பிள் சேஞ்ச் பண்ண சிம்பிள் தான் எடுக்கணும். ப்ளஸ் 32x ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். nx அப்படியே எழுதிக்கிறேன். 32xஐ ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்து போகும்போது மைனஸ் 32x. இப்போ இந்த எக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். n ஈக்குவல் டு மைனஸ் 32. ஸோ நம்ம ரெண்டு வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல். ஹலோ ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நீங்கள் நம்ம பார்க்க போகிற கிளாஸ் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8ல தேர்ட் சம்மில் செகண்ட் பாயிண்ட். கொடுத்துருக்க சம்மை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர்ட் ப்ளஸ் nx ப்ளஸ் 16. இப்போ இங்கே எக்ஸ் பவர் 4னால நம்ம இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அதே எக்ஸ் ஸ்கொயரை இங்கே எழுதிக்கிறோம். இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் எக்ஸ் பவர் 4 அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். 2 plus 2னா 4ன்னு வரும். ஸோ இப்போ இங்கே சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம் எடுத்து எழுதிக்கிறோம் கீழே 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர்டு. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2x ஸ்கொயர்னு வரும்.
இந்த 2x² எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 8x³ வரும் அப்படின்னா 4 போடலாம். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு போட்டால் இங்கே மைனஸ் வரும். அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கணும். இங்கே x² டேர்ம் இருக்குது. அப்போ இங்கே வெறும் எக்ஸ் மட்டும்தான் போடணும். பவர் குறைஞ்சிட்டே வரணும், எக்ஸ் டேர்மோட பவர். அப்போ ப்ளஸ் இப்போ பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 4 8 x² இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? x³. நெக்ஸ்ட்டு இதே நம்பரை தான் இங்கேயும் நம்ம எழுதிக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் 4 4 என்ன வரும்? 16x². இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கேயும் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன எழுதலாம்? இதை m-16 இன்ட்டு x² எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த 2 டேர்ம் எடுத்து இங்கே எழுதணும். nx + 16. இந்த 2x² நம்ம ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணது, அதாவது x² நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் 2x² எழுதியிருக்கோம். ஸோ இந்த 2x² அப்படியே எடுத்து எழுதிக்கணும். திரும்ப நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இந்த 4 மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8xன்னு வரும். 4. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் 16 இருக்கு. இப்போ எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ 16 கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம இங்கே நம்பர் போட்டுக்கலாம். அப்போ இங்கே 4 போடலாம். இப்போ இங்கே 4 போட்டோம்னா 4 × 2 என்ன வரும்? 8x² வரும். 8x². நெக்ஸ்ட் 4 × 8, அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? மைனஸ் 8 4s are 32x ப்ளஸ் 4 × 4 என்ன வரும்? 16. இப்போ நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே மைனஸ், ஏன்னா ப்ளஸ் 8x² இருக்குது, நம்ம மைனஸ்னு போடணும். மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்னு போடுறேன். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ்னு போடுறேன். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். 16 ப்ளஸ் மைனஸ் 16 கேன்சல் ஆகிடும். இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கும். அதாவது m-16 இன்ட்டு x² மைனஸ் இந்த சிம்பிளை தான் எடுக்கணும். மைனஸ் 8x² = 0. இந்த x²க்கும் நம்ம இந்த மைனஸ் x²க்கும் கேன்சல் பண்ணலாம். இங்கே m-16 மைனஸ் 8 = 0ன்னு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ m ரெண்டுமே மைனஸ்ன்றனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 24ன்னு வரும், = 0. ஸோ m மைனஸ் 24 கன்சிடர் போகும்போது ப்ளஸ் 24 மாறும். ஸோ எம்மோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு nx ப்ளஸ் 32x ப்ளஸ் 32x = 0. nx ப்ளஸ் 32x அந்த கன்சிடர் போனால் மைனஸ் 32x. ஸோ இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ n மைனஸ் 32. அதாவது nx ப்ளஸ் 32x. இந்த சிம்பிள் எடுக்கக்கூடாது, இந்த சிம்பிள் சேஞ்ச் பண்ண சிம்பிள் தான் எடுக்கணும். ப்ளஸ் 32x = 0ன்னு எடுக்கிறோம். nx அப்படியே எழுதிக்கிறேன். 32x ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எடுத்து போகும்போது மைனஸ் 32x. இப்போ இந்த எக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். n = -32. ஸோ நம்ம 2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். எம்மோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல்.